ஓ, நான் நேத்து மேட்சோட ஸ்கோர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அது டாஜர்ஸ் ராக்கீஸோட மோதினாங்க. 6-1ன்னு அவங்க தான் ஜெயிச்சாங்க. இந்த வருஷம் ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமாவே இருந்தது. ஃபாதர் ரேலாண்ட், சொல்லுங்க. என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? அது நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். நான் ஃபாதர் ரவுல் கோட்டஸ். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். இதுதான் அந்த பையனா? ஆமா, நீங்க இது அந்த பையனே தான். ரொம்ப துயரமான சம்பவம். தோல்வின்னு சொல்லுங்க. அப்படி இல்ல, நீங்க உங்களால முடிஞ்சத. ஆனா நான் அதுல தோத்துட்டேன். அதனால தான் இப்ப நான் அதெல்லாம் பண்றதே இல்லை. ஆக்சுவலா அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஃபாதர் ஜான் மர்ஃபி போன வாரம் இறந்துட்டாரு. ஜான்? அட கடவுளே. அவர் சாகிறதுக்கு முன்னாடி உங்களை போய் பார்க்க சொன்னாரு. ஓ, இதை கேட்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் ஃபாதர் ஜான் கூட பேசிய பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இறக்கும்போது கூட யாரும் இல்லையா? அவரு இறக்கும்போது நான் தான் கூட இருந்தேன். பாஸ்டன்ல அவரோட இறுதி சடங்கை நான் தான் பண்ணேன். கியூபால நான் வளர்ந்த இடத்துல பிரீஸ்ட் எல்லாரும் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி இருந்தாங்க. அங்க இருந்த மக்கள், ஏன் சோல்ஜர்ஸ் கூட அவங்கள வியந்து பார்ப்பாங்க. இப்ப நீ கடவுளுக்கு சோல்ஜரா இருக்க? ஒரு விதத்துல ஆமான்னு தான் சொல்லணும். ஃபாதர் மர்ஃபி தான் என்னோட ஜெனரல் மாதிரி. எனக்கும் தான். நீங்க 2 பேரும் செமினரியில ஒன்னா இருந்தீங்க? இல்ல, ஜான் என்னோட மென்டார். அதோட என் நண்பராகவும் இருந்தார். அவர் இருந்த சர்ச்சு தான் எனக்கு படிக்கிறதுக்கும் ஸ்பான்சர் பண்ணுச்சு. அவர் ஒரு பெஸ்ட். உங்களை பத்தியும் எப்பவும் அவர் இப்படிதான் சொல்லுவாரு. இப்ப நாங்க பார்த்துட்டு இருந்த கேஸ்ல கூட உங்களை கன்சல்ட் பண்ண கூப்பிடலான்னு இருந்தாரு. ஆனா இப்போ இதுல இருந்து நீங்க கொஞ்சம் விலகி இருக்கீங்கன்னு அவருக்கு தெரிய வந்தது. மாரடைப்பால இறந்து போனாரா? ஆமா, கார்டியோமயோபதி. ஏன் நிறைய எக்ஸாசிஸ்ட் மாரடைப்பு வந்து இறக்குறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா இங்கிருந்து தான் எல்லாமே வருது. இதுதான் என்ஜின், நம்ம கேடயம், நம்ம வாழ்க்கையோட தீப்பொறி. இதுதான் நம்மள மனுஷங்களாக்குது. ஆனா அதுங்களுக்கு இது சுத்தமா பிடிக்காது. அப்படி இருந்தும் போராடுறோம். அதுதானே நம்ம கடமையே. ஓகே, சோ என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நாம எதோட மோத போறோம்? அந்த பொண்ணோட பேரு ஹக்ஸ்லி என்ட்ரிக்ஸ். 14 வயசு பொண்ணு. அவ அப்பா கூட இருக்கா. அவ அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. அவங்க கேத்தலிக் தான், ஆனா பிராக்டிஸ் பண்றதில்ல. அவங்க ஏதாவது சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போய் முதல்ல செக் பண்ணாங்களா? நிறைய டாக்டர்ஸை பார்த்துட்டாங்க. பிஷப்பும் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. இல்லைனா ஃபாதர் மர்ஃபி இதுக்குள்ள உங்களை கொண்டு வந்திருக்க மாட்டாரு. ஆரம்பத்தில் நான் ஃபாதர் மர்ஃபிக்கு அசிஸ்டண்டா இருந்தேன், அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல என்ன தலைமை தாங்க சொல்லி பிஷப் எனக்கு அனுமதி வழங்கிட்டாரு. ஆனால் என் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபாதர் இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு தடவையும் அது நமக்குள்ள இருந்து ஒரு பாகத்தை எடுத்துரும். கொஞ்சம் கொஞ்சமா நாம இறந்துட்டு இருப்போம். இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாள்ல நமக்குள்ள எதுவும் இருக்காது. அவ இறந்துகிட்டு இருக்கா. என்னால அவளை காப்பாற்ற முடியும் நம்புறேன். நம்மளால அவளை காப்பாற்ற முடியும். உங்ககிட்ட அதுக்கான சக்தி இருக்கா? உண்மையா சொல்லணும்னா இருக்கு. இதோ இங்க என் தோள்ல ஒரு பெரிய சுமை இருக்கு. என்னோட பெஸ்ட் இப்போ என்கிட்ட இல்ல. ஆனா மிச்சம் இருக்கிறத நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? செக்மேட். ஜெயிக்கிறதுல இருக்கிற சத்தம். இப்ப நான் கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். பொறுமையா டைம் எடுத்துக்கோங்க. விளையாடும் போது எப்பவும் 2 அடி முன்னாடி யோசிச்சு ஆடுங்க. ஓகே? ரொம்ப பிரமாதம்.
அந்த மூவ் பண்ணி நீ என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுட்ட. அந்த சிப்பாயை பேசாம பலி கொடுத்துருங்க. மன்னிச்சிருங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கல. நான் சிஸ்டர் கேரோலின், சேக்ரெட் ஆர்ட் சேரிட்டிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்க விளம்பரத்தெல்லாம் பார்த்திருக்கேன். ஆமா, நாங்க கடவுளுக்கு சேவை செய்யறவங்க. நான் இப்படி திடீர்னு வந்து உங்களை மீட் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க லீவ்ல இருக்கீங்கன்னு. ஐ எம் சாரி. இது ஒரு சைக்கியாட்ரிக் பிரச்சனைனா ப்ளீஸ் என் ஆஃபீஸ்க்கு நீங்க கால் பண்ணுங்க. 2 பேருக்கும் கன்வீனியன்ட்டான டைம்ல மீட் பண்ணி பேசலாம். ஆமா, நீங்க ஒரு செஸ் டோர்னமெண்ட்டுக்காக 3 வாரத்துக்கு வெளியில போறதா உங்க ஆபீஸ்ல சொன்னாங்க. நாளைக்கு நான் புறப்படுறேன். இப்படி உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிச்சிருங்க. ஆனா என்னுடைய பிரச்சனை ரொம்ப மோசமானது. இவ ஒரு சின்ன பொண்ணு. இந்த சின்ன பொண்ணுக்கு உங்களோட உதவி தேவை. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சிஸ்டர். நான் வேணும்னா எனக்கு தெரிஞ்ச மத்த டாக்டர்ஸ். இல்ல இல்ல, நிச்சயம் நீங்க தான் வரணும் டாக்டர். மன்னிச்சிருங்க, இத கொஞ்சம் பாருங்க. உங்ககிட்ட ஏற்கனவே 2 பிரீஸ்ட் இருக்காங்க, அப்புறம் நான் எதுக்காக? 3 பிரீஸ்ட் வேணும். ட்ரினிட்டிக்காக தான் நான் கேக்குறேன். தொடர்ந்து எக்ஸார்சிசம் பண்றதுக்காக. அப்ப ஒரு மேரத்தான் மாதிரி பண்ண போறீங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். ஓகே, அத கேக்கலாம். யார் நீ? நான் காக், மேகாக், நான் போர், நான் பஞ்சம், நான் தான் வலி. நீ அதெல்லாம் எதுவுமே இல்ல. நீ ரொம்ப பாவமானவன். நான் ஒன்னும் அளவுக்குலாம் பாவமானவன் இல்ல. இங்க பாரு, நான் உனக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் பேசுறது கேக்குதா? கேட்ட வரைக்கும் போதும். எப்போ ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்க. அது உங்க கையில தான் இருக்கு. நம்மளை இதை பணிவுபடுத்ததில்ல. இறந்தவங்க பேரெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். நீங்க சொல்றது ஒரு வகையில கரெக்ட்னு தான் தோணுது. நீங்க தான் டாக்டர் ஒலிவியா பேக்கெட்டா? ஆமா, நானே தான். நான் ஃபாதர் பேட்ரிக் ராய்லாண்ட். இவர் ஃபாதர் ரவுல் கோர்டஸ். இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்ததுன்னு நினைச்சேன். இதுல எனக்கு ஆச்சரியமே இல்ல. திரும்ப பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் இல்லடி. நம்ம 2 பேரையும் தூசு தட்டி கொண்டு வந்துட்டாங்க போல இருக்கு. இப்ப நம்ம 2 பேரும் தான் மிஞ்சி இருக்கிற கடைசி கட்ட வீரர்கள். யாராவது இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இத பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. இதுதான் என்னோட முதல் எக்ஸார்சிசம். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்றீங்களா? உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த குருட்டு நம்பிக்கையிலெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லை. அப்படின்னா இது நிச்சயமா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்க போகுது. ஓ, எல்லாரும் மீட் பண்ணிட்டீங்களா? சரி வாங்க, உள்ள போய் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிச்சிடலாம். ஓகே, என் கூட வாங்க. இதோ இந்த பக்கம். தேங்க்யூ. ஒரு முக்கியமான விஷயம், இந்த பில்டிங்குள்ள ஃபோன் சிக்னல்ஸ் எல்லாம் கிடைக்காது. இந்த பில்டிங்கை கட்டினதுக்கு பயன்படுத்தின பாறைகளால தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, இங்க லேண்ட்லைன்ஸ் இருக்கு. இதை ஏன் நம்ம ஹாஸ்பிட்டல்ல பண்ணாம எங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அவளை ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்றது ரொம்பவே ஆபத்தானதா இருந்தது. நாங்க ட்ரை பண்ணோம் 2 வாட்டி. ஆனா அந்த 2 வாட்டியும் அவ பெரிய ஆக்சிடென்ட்ஸை ஏற்படுத்திட்டா. இங்க அவ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றா. இந்த இடம் ஹக்ஸ்லியோட அப்பாவுக்கு சொந்தமானது. அதனால எல்லாருக்கும் இது பாதுகாப்பானதும் கூட. இந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப அழகா இருக்குல்ல? 1,37,000 பேருக்கு மேல இங்க படிச்சிருக்காங்க. சரி, ஹக்ஸ்லி இப்போ எங்க இருக்கான்? நீங்க அவளை சீக்கிரமாவே பாப்பீங்க. முதல்ல இதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.
அவங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வரலாம்ல. ஆமா ஆமா, நமக்குன்னு தனியா விசிட்டிங் ஹவர்ஸ் வேற கொடுப்பாங்க பாரு. இதுக்கு நம்மள அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் காமெடியா இருக்கு. நீ எதுவும் ப்ரூவ் பண்ண தேவையில்ல. நீ தானே கேட்ட? இல்லையே. இல்ல அவ கேக்கல. நானும் அங்கதான் இருந்தேன், அவ கேக்கல. எது எப்படியோ இன்னைக்கு நைட்டு தான் உங்க கண்களை திறக்க போகுது. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் நிரூபிக்க போறேன். உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவர்தான் மிஸ்டர் ஹென்ட்ரிக்ஸ். ஓ ப்ளீஸ் என்னை விட்டுன்னு கூப்பிடுங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சாப்பல் தான் இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி நமக்கு வீடா இருக்க போகுது. ப்ளீஸ் உங்க திங்ஸ் எல்லாம் அதோ அங்க வச்சிடுங்க. வீட்டில் இருக்கிற எல்லா சௌகரியங்களும் இங்கே இருக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஹக்ஸ்லி கூட கொஞ்சம் தனியாக பேச முடியுமா? அது எனக்கு என்னமோ அது சரியா படல. ஓ, என்ன செகண்ட் ஒப்பீனியனுக்காக வர சொல்லியிருந்தாங்கன்னு நினச்சேன். அவளுக்கு மனநல பிரச்சனை இருக்குன்னு பார்க்கறதுக்காக நீங்கள் என்ன இங்கே வர சொல்லலைன்னா அப்போ அது வந்து அவதான் உங்களை வர சொன்னா. நாங்க நெருங்கிட்டோம். ஹக்ஸ்லியை இந்த பிரச்சனையிலிருந்து கிட்டத்தட்ட நாங்க வெளியே கொண்டு வந்துட்டோம். என் ப்ரெடிசஸர் அதுல உறுதியா இருந்தாரு. அப்புறம் சிஸ்டர் கேர்லின் தான் ஆரம்பத்துல இருந்தே இவங்கள கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அவ குணமாயிட்டானோ நம்பினாங்க. சொல்லப்போனா இன்னைக்கு நாம பண்ண போற விஷயத்துக்கு ஐடியா கொடுத்ததே சிஸ்டர் கேர்லின் தான். சிஸ்டர், இந்த மாதிரி தீவிரமான ஆன்மாக்களை விரட்டுறதுக்காக இதுக்கு முன்னாடியே நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஆன்மாவுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தையே நடத்தி இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்க வெற்றியும் அடைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி பிடிவாதமா இருக்கிற ஆன்மாவா இருந்தாலும் நாங்க என்ன நினைக்கிறோம்னா, தொடர்ச்சியா செய்யற எக்ஸார்சிசம் மூலமா ஹக்ஸ்லிய டீமன் கிட்ட இருந்து கண்டிப்பா விடுவிக்க முடியும். என்ன சத்தம் அது? அது அவதான். அதுக்கு நீங்க வந்திருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அதோட பேர் என்னன்னு இன்னும் தெரியலையா? ஆமா, என்ன நம்புங்க, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம். எக்ஸார்சிசம் மூலமா ஒரு டீமனோட அடையாளத்தை கண்டுபிடிக்கிறது தான் எங்களுடைய முதல் வேலை. ஒரு டீமனோட அடையாளத்தையா? ஒரு டீமனோட உண்மையான அடையாளத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டாலே கிட்டத்தட்ட ஜெயிச்ச மாதிரி. அதுக்கான பவர் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை வரட்ட ரொம்ப சுலபமாயிடும். அதோட நாம அதை பயமுறுத்தினா அது பலவீனமாயிடும். அதெல்லாம் சரி, ஹக்ஸ்லி கிட்ட இருந்து ஒரு டீமனுக்கு அப்படி என்னதான் தேவை? அவளோட ஆன்மா தான். நான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் படித்தேன். ஆனால் அவ ஏதோ ஒரு விதமான சைக்கோசஸால கூட பாதிக்கப்பட்டிருக்கலான்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவளுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் கூட இருக்கலாம் இல்லையா? பேய் பிடிக்கிறதுன்றது ஒரு ஆன்மீக பிரச்சனை டாக்டர், மருத்துவ பிரச்சனை இல்லை. ஒருத்தங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நாங்க முடிவு பண்றதுக்கு முன்னாடி மருத்துவ ரீதியா நாங்க நிறைய சோதனைகளை பண்ணுவோம். அவ இப்பவும் மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காளா? ஏன்னா நான் படித்த ஃபைல்ஸில் அது தெளிவாக இல்லை. மருந்துகளால இது வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மருந்தையுமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அது எல்லாமே அதுக்கு பபுள்காம் மாதிரி தான் இருந்தது. அதுக்கு இப்போ அட்டென்ஷன் தேவை. அது ரொம்ப உக்கிரமாயிட்டு இருக்கு. இதுக்கு மேலேயும் நாம அதை கண்டிப்பா காக்க வைக்க வேண்டாம். டாக்டர் பெக்கெட், ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண உங்களால் எனக்கு உதவ முடியுமான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இது உங்களுக்கும் ஒரு தெளிவை கொடுக்கும்னு நம்புகிறேன். அஃப்கோர்ஸ், அண்ட் ப்ளீஸ் என்னை ஒலிவியான்னு கூப்பிடுங்க. ஒலிவியா, இந்த ரெண்டில் ஏதோ ஒரு பாட்டிலில் ஹோலி வாட்டர் இருக்கு, இன்னொன்றில் சாதாரண டேப் வாட்டர். டபுள் பிளைண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டா? நல்ல ஐடியா. இங்கே என்ன நடந்துட்டு இருக்குங்கிற சீரியஸ்னஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இதை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறீங்களோ அது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு தான் நல்லது.
அது இனப்பெருக்கம் பண்ணணும்னு சொன்னதுனால அதுக்காக சில ஏற்பாடுகள் பண்ண வேண்டி இருந்துச்சு. இனப்பெருக்கமா? அப்படிதான் அது சொல்லுது. அவளுக்குள்ள ஒரு கூட உருவாக்கணும்னு. நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ப்ரேயர் பண்ணவா டாக்டர்? ப்ரேயர் பண்ணாம உள்ள போறது எனக்கு என்னவோ சரியா படல. உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஆனா அது தேவைப்படாத ஃபாதர். இந்தாங்க. மை காட், இது காட்டு மிராண்டித்தனமா இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த குழந்தைய என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அவளோட நல்லதுக்காக தான். அவ நல்லதுக்காகவா? இதுக்கு பேரு சைல்ட் அபியூஸ். இவளோட நிலைமை என்னன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது டாக்டர். ரொம்ப வருஷம் ஐசோலேஷன்ல இருந்த குற்றவாளிங்க கூட இதை விட நல்ல நிலைமையில இருந்திருக்காங்க. டாக்டர் வேண்டாம் ப்ளீஸ். ஹாய் ஆக்ஸ்லி, என் பேரு டாக்டர் ஒலிவியா பெக்கெட். உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். டாக்டர் ப்ளீஸ். ஹலோ ஹக்ஸ்லி, பேசுறது கேக்குதா? என்ன ஞாபகம் இருக்கா ஹக்ஸ்லி? நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவ செத்துக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரியும், அதான் இங்க வந்திருக்கோம். பார்த்து ஜாக்கிரதை, அவ கடிப்பா. ஹலோ ஸ்வீட் கேர்ள், கவலைப்படாத, நாங்க இங்க இருக்கோம். நான் பேசுறது உனக்கு கேக்குதா ஹக்ஸ்லி? உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்லை. இந்த ஐவி மூலமா என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க? அது வெறும் ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் தான். அவளை ஹைட்ரேட்டடா வச்சுக்க. அவ அது எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குது. சிலந்திகளையும் பூச்சிகளையும் தவிர அது அதை மட்டும்தான் உணவா சாப்பிடுது. டாக்டர் பெக்கெட், அந்த பாட்டில்ஸ் என்ன பண்றீங்க டாக்டர்? என்ன பண்ண போறீங்க? அது ஒன்றும் இல்லை சிஸ்டர். ஹக்ஸ்லி, இதை நான் லேசா உன் கையில தெளிக்க போறேன். இது என்ன காயப்படுத்துமா? நானா இருந்தா அத பண்ண மாட்டேன். ஒலிவியா, நீங்க ஓகேவா? ஓகே இல்லடி, நீங்க எல்லாருமே சாக போறீங்க. அவங்கள உட்கார வைங்க, உட்கார வைங்க. ஒலிவியா, உங்களுக்கு தலையில அடிபட்டிருக்கா? இல்ல இல்ல, இந்த ஷோல்டர்ல மட்டும்தான் நான் மோதிட்டேன். சரி, இது எத்தனைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவளுக்கு ஹோலி வாட்டர் பிடிக்காது. சொல்ல போனா அது அவளுக்கு ஒரு ஆசிட் மாதிரி. தெரியுது. நீங்க அதுல ஏதாவது கலந்து வச்சிருந்தீங்களா? சொல்லுங்க. வினிகர் இல்லைன்னா உப்பு. நீங்க குடிச்சு பாருங்க. நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். உங்களை ஏமாத்தி எனக்கு என்ன கிடைக்க போகுது? இதுல ஒன்றும் இல்ல. அப்படி சொல்ல முடியாது. ஆனா அந்த பொண்ணை இது பாதிச்சிருக்குல்ல? எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே வச்சுக்கோங்க. இது உங்ககிட்ட இருந்தா இது எப்பவும் உங்களுக்கு உபயோகப்படும். சொன்னல என்கிட்ட சாவி இருக்குன்னு. இதுக்கு பேர் தான் அத்துமீறி உள்ள நுழையிறது. சட்டப்படி இது ஒரு குற்றம் தெரியுமா? காய்ஸ், எனக்கு இங்க ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹாய் பாட்டி. காய்ஸ், இவங்க தான் என்னோட பாட்டி மேரி. ஹாய் மேரி பாட்டி. அவங்களுக்கு கரெக்டாக அலோ சொல்லலாம். என்ன இது? இங்க வேற யாராவது இருக்காங்களா? ஒருவேளை ஜாம்பிஸா இருக்குமோ?
கொஞ்ச நேரமாச்சும் விளையாடாம இருக்கியா நேத்து? விளையாடுறேனா? உங்களை ஒன்று கேட்கலாமா? இந்த எக்ஸாசிசம்லாம் நீங்க எப்படி பண்றீங்க? முதல் விஷயம், நான் ஒரு கேத்தலிக் இல்லை. ஏன்னா கேத்தலிக்ல ஃபீமேல் ப்ரீஸ்ட்டை அவங்க இன்னும் ஏற்றுக்கல. நான் பேப்டிஸ்ட். பொதுவாக பேப்டிஸ்டில் எக்ஸாசிஸ்ட் ஃபீமேல் ப்ரீஸ்ட்டை விட ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. நான் சின்ன வயசுலேயே இந்த விஷயங்களை சந்திச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கை மாறிடுச்சு. சரி, இப்போ நாம யார் கூட மோதிக்கிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கோம். ஹக்ஸ்லி இப்போ இருக்கிற மெடிக்கல் கண்டிஷனுக்கு நாம உடனே எக்ஸார்சிசம் ஆரம்பிக்கணும். யார் முதல்ல போக விரும்புறீங்க? நான் அதை பண்ண தயாரா இருக்கேன். கடமை அழைக்குது. நான் அதை பார்க்கலாமா? எனக்கு ஆர்வமா இருக்கு. இல்ல, அது ப்ரீஸ்ட் அவங்களுடைய முதல் செஷனை முடிக்கிற வரைக்கும் நீங்க இங்க இருக்கிறது தான் நல்லது. என்ன நடக்குதுன்னாவது நான் பார்க்கணும். ப்ளீஸ் டாக்டர் பேக்கெட், இப்போ அக்ஸ்லியோட கார்டியனா நான் சொல்றத நீங்க கேட்கணும். அவர் ரெடி ஆகுற வரைக்கும் உள்ள போக முடியாது. அப்படியே போனாலும் நாங்க இல்லாம உள்ள போக முடியாது. நான் இதை தப்பு நிரூபிப்பேன்னு நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் இந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவ உங்களுக்காக ரெடி ஆனதும் நீங்க தாராளமா பார்க்கலாம். உன்னால நிச்சயமா முடியும். நான் யார்கிட்ட கத்துக்கிட்டேன்? நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உங்களுக்காக ப்ரே பண்ண விரும்புறேன் டாக்டர். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஃபாதர், நான் நல்லா தான் இருக்கேன். நான் ஹக்ஸ்லி கிட்ட பேச விரும்புறேன். இப்பவே ஹக்ஸ்லி கிட்ட நான் பேசி ஆகணும். உடம்பு பயங்கரமா கொதிக்குது. இந்த உலகத்தில் கடவுளுக்கு அடிபணியும் அனைத்து உயிர்களையும் காக்கும் இரட்சகரே, இந்த பணிவான சேவகியின் ஆத்மார்த்தமான கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறு குழந்தைக்காக நான் இங்கே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஹக்ஸ்லே ஹென்ரிக்ஸ், இவள் உங்களுடைய குழந்தை. உங்கள் அன்பின் மூலமாக இவளை காப்பாற்றுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய பணிவான சேவகிக்கு வெற்றியை தாருங்கள். இந்த குழந்தைக்குள் இருக்கும் தீய சக்தியை விரட்டுவதற்காக வல்லமை தாருங்கள் ஆண்டவரே. இதனாலதான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட இங்கேயே வச்சிருக்கேன். தேங்க்யூ சிஸ்டர். மேரி பாட்டி, நாங்கள் உங்ககிட்ட பேச விரும்புகிறோம். மேரி பாட்டி, அமண்டா இங்கே இருக்கா. அவ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறா. ஆளை விடுங்கப்பா. என்ன? இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. சோஃபி, இது வெறும் கேம் இல்ல தான். இல்ல, நான் கிளம்புறேன். நான் உங்களுக்காக வெளியே கார்ல வெயிட் பண்றேன். சோஃபி இரு. அவளை விடு. எப்படி இருந்தாலும் அவள் எனர்ஜி இதுக்கு செட் ஆகாது. நேத்தன், கொஞ்சம் என்ன வெளியே வரைக்கும் வந்து விடுறியா? எனக்கு இந்த இடத்துல இருந்து வெளியே போக கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா நான் இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க விரும்புறேனே. ஒரு ஜென்டில்மேன் மாதிரியா பேசுற நீ? போய் விட்டுட்டு வா. நான் உன் பாட்டியை பார்க்க வேணாமா? சரி, வராத. சோஃபி கொஞ்சம் இரு. ஒழுங்கா போ. சரி, போறேன். சோஃபி இரு. அதுக்குள்ள எங்க போனா? இந்த குழந்தைக்குள் இருந்து நீ வெளியே போக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கட்டளையிடுகிறார். புனித தந்தையின் ஆசீர்வாதத்தோட நீ வெளியே போகணும்னு சொல்ற. நீ இங்கே இருக்க கூடாது. இவ உனக்கு சொந்தமானவ இல்ல. ஜீசஸ் தான் கடவுள்ங்கிறத நீ உன் வாயால ஒத்துக்கிட்டேன்னா, கடவுள் உயிர்ப்பித்து வந்தாருங்கிறத முழு மனசோட நீ நம்பினா, நீ நிச்சயம் காப்பாத்தப்படுவ. இந்த மோசமான நிலைமையில இருந்து உன்னோட நம்பிக்கை தான் உன்னை காப்பாத்த போகுது. உன் வாயால ஆண்டவர் பேரை உச்சரிச்சேன்னா நீ நிச்சயம் காப்பாத்தப்படுவ. உன்னோட பேரு என்னன்னு சொல்லு டீமன். நீ இப்ப சொல்லியே ஆகணும். இந்த குழந்தை நிம்மதியா வாழ இவளை விட்டு நீ வெளியேறணும்னு கட்டளையிடுற. நீ இத கேட்டு ஆகணும். உனக்கு தப்பிக்க வேற எந்த வழியும் இல்ல. இந்த குழந்தைய விட்டு போயிடு. நீ இத கேட்டுதான் ஆகணும். கடவுளின் பேரால ஆணையிடுறேன். உன் பேர் என்னன்னு சொல்லு டீமன். எப்பவுமே சொல்ல மாட்டேன். உன்னை பார்த்து நான் பின்வாங்க மாட்டேன். உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்ல. என் ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பா என் கூட இருக்காரு. நீ எனக்கு எதிரா என்ன பண்ணாலும் அது எல்லாத்தையும் எதிர்த்து நான் இங்க. நீ என்ன குறைச்சி எடை போட்டுட்டு இத நிறுத்தல, உங்க அப்பாவோட கதி தான் உனக்கும்.
கடைசியில நீயும் என்ன மாதிரியே ஆக விரும்பல, அப்படிதானே சொல்லும்? அப்பா இல்ல ஹெல்ப் பண்ணுங்க. எக்ஸாசிசம் வேலை செய்யும்னா ஹக்ஸ்லேக்கு எங்களோட உதவி எதுக்காக தேவை? முதல்லயே நீங்க எதுக்காக இதை ட்ரை பண்ணல? எக்ஸாசிசம்ங்கிறது ஒன்றும் மேஜிக் இல்லை, அதை புரிச்சுக்கோங்க. எந்த ப்ரேயரும் நேரத்தை வீணடிக்கிறது இல்ல டாக்டர். எக்ஸாசிசம்ங்கிறது ஒரு பாக்ஸிங் மாதிரி. அந்த டீமனை நாம பலவீனம் ஆக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ப்ரேயர்லாம் பண்றோம். அப்படி நம்ம செய்யறதுனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி கிடைக்கும். அவங்க அதை விரும்புறாங்கன்னே வச்சுப்போம். அப்படி அவங்களுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படி இல்லைன்னா எபிலெப்சியோ கூட இல்லைன்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனா அவங்க உடம்புல இருக்கிற காயம் கூட சைக்கோஜெனிக் பர்பியூரா அப்படின்ற நோயா கூட இருக்கலாம் இல்லையா? ஒருத்தங்களுக்கு தீய ஆத்மா பிடிச்சிருக்குங்கிறத நாங்க ரொம்ப தீவிரமா ஆராய்ச்சி பண்ணி தான் முடிவு பண்ணுவோம். அது உறுதி ஆகலைன்னா இன்னைக்கு நாங்க இங்க வந்திருக்கவே மாட்டோம். ஓகே, அப்படி நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கோ உங்க வேட்டிகனுக்கோ இந்த விஷயத்தை பத்தி அவ்வளவு உறுதியா தெரியும்னா எனக்கு இங்க என்ன வேலை? இங்க சீக்கிரமா வாங்க. இங்கே படுக்க வைங்க. திடீர்னு இவங்க மூக்குல இருந்து ரத்தம் வந்துச்சு, அப்படியே இவங்க மயங்கிட்டாங்க. போய் தலகாணி எடுத்துட்டு வாங்க. ஒன்னும் சீரியஸா இல்ல. அவங்க ஹார்ட் ரேட் இப்போ பரவாயில்ல, பியூபிள் ரெஸ்பான்ஸும் நார்மலா இருக்கா. ஜஸ்ட் மயங்கி இருக்காங்க, அவ்வளவுதான். அது அப்படியே அவங்க கால் கடியில வைங்க. அவங்க இதயத்துக்கு மேல இதை தூக்குங்க. அங்க என்ன ஆச்சு? அவங்க அங்க அக்ஸலி கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். நான் இப்ப எங்க இருக்கேன்? ஹலோ ஹலோ சாரி, நாங்க இங்க இருக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இங்க உள்ள மாட்டிக்கிட்டேன். வெளியே போற வழி எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யார் அது? நீங்க என்ன பயமுறுத்துறீங்க? யார் அது? ஆம்புலன்ஸை கூப்பிடலாமா? வேண்டாம், எல்லாம் நார்மலா தான் இருக்கு. இவங்க ரெஸ்ட் எடுத்தா போதும், இப்போதைக்கு மூவ் பண்ண வேண்டாம். காஃபி குடிக்கிறீங்களா? யா, நான் தான் ஏற்கனவே உங்களை வார்ன் பண்ணியிருந்தேன்ல. என்ன கேட்டிங்கன்னா ரெவரண்டுக்கு அநேகமா ஏற்கனவே ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியாத பிரச்சனை ஏதோ இருந்திருக்கலாம் இல்லையா? ஒரு சின்ன பொண்ணு அவளோட சக்தியால இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு என்னால் நம்ப முடியல. அது உங்க நம்பிக்கை. அங்க என் முதுகுல யாரோ தொட்ட மாதிரி இருந்துச்சு. அது நீங்க 2 பேரா இருக்கும்னு நான் நினைக்கல. ஒருவேளை விட்டனை தொட்டிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவர் அந்த பக்கத்துல இருந்தாரு. இதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ரீசன் இருந்தே ஆகணும். ரீசன் இருக்கு. அப்படின்னா அவ ஏன் இப்படி இருக்கா? மற்ற எல்லாத்தையும் விட மருத்துவ ரீதியா எனக்கு அவளை நினைச்சு கவலையா இருக்கா. என்ன கேட்டா இப்ப அவ ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். நானும் ஒத்துக்கிறேன். ஆனா முதல்ல நாம ஹக்ஸ்லியை அந்த டீமன் கிட்ட இருந்து காப்பாற்றணும். அதனால நான் இப்ப அதுகிட்ட போய் பேச வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல ஃபாதர், நான் போறேன். என்ன அவளுக்கு நல்லாவே தெரியும். நான் போய் அதனால தான் அடுத்து நான் போகணும்னு சொல்றேன். எங்களுக்குள்ள எந்த அறிமுகமும் இல்லை, அதனால நான் தான் அதுக்கு அதிர்ச்சியாக இருப்பேன். ஆண்டவரே, என்னை நீர் ரட்சிப்பீராக. இந்த பயணத்தில் எனக்கான சக்தியாக இருப்பீராக ஆண்டவரே.
என்னை ஆசீர்வதியுங்கள். ஆமென். பரலோகத்தை காக்கும் படையின் இளவரசே, இந்த உலகத்தின் இருளை ஆளும் இந்த தீய சக்திகளுடன் போராடுவதற்கு எங்களை காக்க தங்களுடைய படையை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த தீய சக்தியை எதிர்கொள்ள எங்களுக்கு பலம் கொடுங்கள் ஆண்டவரே. உருவாக்கத்தின் ஒளியில் நீங்கள் படைத்த இந்த மனிதர்களை ரட்சிக்க வாருங்கள் ஆண்டவரே. இந்த சிறு குழந்தையை அந்த தீய சக்தியின் பிடியிலிருந்து விடுவித்து விடுங்கள் ஆண்டவரே. தூய்மையான இயேசு கிறிஸ்து உன்னை காப்பாற்றி ரட்சிப்பாராக. இந்த தூய்மையான ஆத்மாவை விட்டு நீ வெளியேறி எங்கிருந்து வந்தாயோ அங்கே திரும்பி செல்லுமாறு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். எங்களுடைய பிரார்த்தனை மூலமாக இந்த சின்ன குழந்தையை காப்பாற்றுமாறு அந்த ஆண்டவரை நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இந்த உலகத்துக்குள் இருக்கிற அந்த தீய சாத்தானை கண்டுபிடித்து அதை கைது செய்து அதன பாதாளத்திற்கு அனுப்பிவிடுங்கள் ஆண்டவரே. இது யாரையும் பாதித்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. உன்னால கோரியை காப்பாற்ற முடியல, நான் அதுல ஜெயிச்சிட்டேன். உனக்கு எப்படி அந்த பேர் தெரியும்? மேரி பாட்டி, எங்ககிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உங்க பதிலுக்காக காத்திருக்கோம். சத்தியமா சொல்றேன், செம்ம போர் அடிக்குது. வெறுப்பேத்திரியா? நீங்க 2 பேரும் கண்ணை மூடணும், இல்லைன்னா வேலை செய்யாது. இது உண்மை இல்லைன்றதுனால கூட வேலை செய்யாம இருக்கலாம்ல. நீ ட்ரை பண்றேன்னு சொன்ன. பண்ணல, ஆனா 20 நிமிஷம் ஆகியும் எதுவும் ஆகலையே. நீங்க வேணா கண்டினியூ பண்ணுங்க, எனக்கு முதுகு பயங்கரமா வலிக்குது. நீ சரியான சோம்பேறிடா. கிடையாது, ஒரு விஷயத்தை எப்ப நிறுத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு பேரு புத்திசாலித்தனம். ஆமா, இவர் பெரிய ஐன்ஸ்டைனு. சிப்போ தோடா. உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? சோஃபியா சேஃபா காருக்கு போயிட்டாலன்னு போய் பாக்குறியா? நான் தனியா போகணுமா? ஓகே சரி, போறேன். ஒருவேளை நீங்க 2 பேரும் இங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்புறம் காப்பாத்த நான் வர மாட்டேன். ஓகே, அவன்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சத்தியமா தெரியல. அவன் பார்க்க கியூட்டா இருக்காண்டி. இவன் கியூட்டா? சரி, கண்ணை மூடிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணு. சோஃபி, ஹே, உனக்கு என்னாச்சோன்னு தான் நாங்கள் எல்லாருமே கவலைப்பட்டுட்டு இருந்தோம். சரி வா போலாம். சோஃபியா, எனக்கு போர் அடிச்சிருச்சு, இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, வா கிளம்பலாம். சோஃபியா, சோஃபியா என்னாச்சு? நீ ஒன்றும் பயப்படாத. அடங்கு, எனக்கு உன் ஸ்கின் மட்டும்தான் வேணும். ஓ ஷிட். இல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேராலையும் அவரது பலத்தாலையும் அவரின் இந்த கோவிலை விட்டு வெளியேற உன்னை கட்டளையிடுகிறேன். இனி ஆண்டவர் படைத்த எந்த மனிதர்களையும் கஷ்டப்படுத்தாமல் இருக்க உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ எங்கிருந்து வந்தாயோ திரும்ப அங்கேயே போய்விடு. வெளியேறு. இது ரொம்ப தந்திரமான சாத்தான். ஆண்டவரை பின்பற்ற யாருக்கு இனி உன்னால எந்த தீங்கையும் ஏற்படுத்த முடியாது. இனி எங்களின் ஆண்டவரின் இந்த குழந்தையையும் நீ சித்திரவதை செய்ய முடியாது. இனி உன்னால யாரையும் எதுவும் பண்ண முடியாது. இப்ப நீ யாருக்கு சமமானவர்னு நினைச்சிட்டு இருக்கியோ அந்த எங்களோட மிகவும் சக்தி வாய்ந்த ஆண்டவரோட பேரால சொல்ற, எனக்கு சொந்தம். இந்த பொண்ணை விட்டு நீ வெளியே போயே ஆகணும். இவனை விட மாட்டேன். நீ இவளை விட வச்சுட்டு நரகத்தோட ஆழத்துக்கு போயே ஆகணும். நான் போக மாட்டேன். என்னாச்சு? எப்படி மாத்திர ஒன்றும் இல்லை ஃபாதர். ஆண்டவர் தான் உங்களை அனுப்புனார் சிஸ்டர். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிற ஃபாதர். நீங்க சொல்ற மாதிரியே இந்த பொண்ணை விட்டு நான் போயிட்டா அப்புறம் என்ன ஆகும்?
இந்த சண்டையை நீங்க ஜெயிப்பீங்க, ஆனா போரை ஜெயிக்க முடியாது. என்னைக்குமே உன்னால ஜெயிக்க முடியாது. சொன்னது உனக்கு புரியும் நினைக்கிறேன் பட்ரிஷியோ. நான் திரும்பி வருவேன். என் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் திரும்பி வருவாங்க. உன்னால எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அதோட விளைவுகள் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. காம் டவுன். நீங்க தான் இந்த இடத்தோட கேர்டேக்கரா? இங்க யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க க்ளோஸ் பண்ணியாச்சு. இல்ல க்ளோஸ் எனக்கும் தெரியும். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நானும் என்னோட 3 ஃப்ரெண்ட்ஸும் முட்டாள்தனமா பேய் இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் இங்க வந்தோம். இப்போ எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தி திடீர்னு பாக்குறதுக்கு ஏதோ ஒரு ஜாம்பி மாதிரி தெரிஞ்சா. ஜாம்பியா? ஆமா, கேக்குறதுக்கு பைத்தியக்காரத்தனமாவே இருந்தாலும் அதான் உண்மை. ஓ நோ. ஆமா, சத்தியமா சொல்றேன். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? போலீஸை கூப்பிடலாமா இல்ல நாம? முடியாத. அப்புறம் எங்க வேலை பாதிக்குமே. அவ ஒண்ணு ஜாம்பி இல்ல. அவ உண்மையான கடவுளை ஏத்துக்கிட்டவ. இருக்க பாரு. இது அசையாம அதே இடத்துல தான் இருக்கு. நான் மறுபடியும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி திரும்ப ட்ரை பண்ணுறேன். நீ இதை ப்ரொஃபஷனலாக பண்ண விரும்புகிறல? ஆமாம், சைக்கிக்ஸ்க்கெலாம் என்ன பைசா தெரியுமா? ஓகே, போதும், இதுக்கு மேலே வேண்டாம். சரி, உண்மையாக சொல்ல போனால் எப்போவும் என் பாட்டிக்கு என்ன பிடிச்சதே இல்லை. அட்லீஸ்ட் உன் பாட்டி இங்கே வந்து உன்னை திட்டாது போயிருக்கலாம். கண்டிப்பாக உனக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அப்படியா? என் ஸ்டூடெண்ட் லோனை எப்படி கட்டணும்னு ஒரு பேய் வந்து சொல்லிச்சுன்னா அப்போ நான் அதை நம்புகிறேன். நேத்தனும் சோஃபியும் நம்மளை விட்டுட்டு ஓடிட்டாங்களோ? ஏன் அப்படி சொல்கிற? உனக்கு எது தப்பா தோணல? வாய மூடுறியா? கூடிய சீக்கிரத்தில் உன் ஹார்ட் உடைய போகுது. நாங்க இப்போ உள்ள போறோம். சிஸ்டர், கேரளின் கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும். அவங்களுக்கு கொஞ்சம் முடியல. அப்ப நான் உங்க கூட உள்ள வரேன். நான் ஹக்ஸ்லியை பிசிக்கலா எக்ஸாமின் பண்ண விரும்புறேன். ஹக்ஸ்லி தன்னை காயப்படுத்திட்டான்னு நினைக்கிறேன். முக்கியமா அதனால தான் நான் போகணும்னு சொல்றேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? விட்டும் சிஸ்டர் கேரளினும் நான் இங்க வந்த உடனே ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஹக்ஸ்லி என் பேரை சொல்லி பார்க்கணும்னு சொன்னதா சொன்னாங்க. நான் இங்க இருக்கணும்னு அவ சொல்லியிருக்கா. ஆனா அந்த டீமனுக்கோ இல்ல ஹக்ஸ்லிக்கோ உங்களை எப்படி தெரியும்? அதை தான் நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். என்னையும் கூட கூட்டிகிட்டு போனீங்கன்னா நம்ம எல்லாரோட கேள்விக்கும் பதில் கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன் டாக்டர். ஆண்டவரே, சொர்க்கத்தின் தந்தையே, இவங்களை நீங்க தான் பாதுகாக்கணும். சின்ன குழந்தைகளை பாதுகாக்கிற சேவையில் ஈடுபட்டிருக்கிற இவங்களை நீங்க தான் காத்து ரட்சிக்கணும் ஆண்டவரே. இன்னைக்கு இவங்க ஒரு டீமனை எதிர்கொள்ள போறாங்க. அதனால நீங்க எப்பவும் இவங்க கூடவே துணையா இருங்க. ஆமென். ஏமன். இப்ப நம்ம போலாம். இல்ல வேண்டாம். ஹக்ஸ்லி, இப்ப எப்படி இருக்க? தாகமா இருக்கா? டாக்டர், நான் சொல்ற வரைக்கும் நீங்க அதுகிட்ட நேரடியா பேசாதீங்க. அது இல்ல, இவ ஒரு குழந்தை. நான் ஹக்ஸ்லி கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு ஆக்ஷேபனை இல்லைன்னா? மெடிக்கலி இவளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளோட விளைவுகள் என்னென்ன உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுமா ஃபாதர்? சிஸ்டர் கேரளின் எங்க? ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நீங்க விதிகளை மீறீங்க. அவங்க ஏன் கூட எடுத்துக்கணும்? கொஞ்சம் தள்ளி போங்க டாக்டர். இவளை அப்படி கட்டி போட்டு வைக்கிறது அவசியமா? வேற வழி இருந்தா அதுவும் நல்லதா இருக்கும். ஆனா எல்லாரோட பாதுகாப்புக்காகவும் தான் இப்படி பண்ணிருக்கோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு நர்ஸோட கண்ணை பிடுங்கிட்டா.
சரி அப்போ ஒரு நிமிஷம் ப்ளீஸ். எப்படி இருக்கா? சொல்ற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இதய துடிப்பு நார்மலை விட ரொம்ப கம்மியா இருக்கு. பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? இருங்க பாக்குறேன். வேணா இவளுக்கு எபினெஃப்ரின் போட்டு விடுறேன். ஆனா ரிஸ்க் என்னன்னா அது அவளை அதிகமா பாதிக்கலாம். அப்படின்னா இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். கேரளின் இல்லாம நான் பேச மாட்டேன். உன்னை எப்படி பேச வைக்கணும்னு எனக்கு தெரியும். இன் த நேம் ஆஃப் த ஃபாதர், சன் அண்ட் தி ஹோலி ஸ்பிரிட். கம் ஆன். நம்மள உள்ள வச்சு பூட்டிட்டாங்களா? அந்த நேத்தன் ஒரு வீணா போனவன் சொன்னல. அமாண்டா. நேத்தன், லோரன், நான் இங்க இருக்கேன். மாட்டிக்கிட்டு இருப்பாங்களா? அவங்கள இங்கே விட்டுட்டு போயிடலாமா? முடியவே முடியாது. வா போலாம். ஹே, உனக்கு இப்ப எப்படி இருக்கு? இந்த இத குடி. நான் மயங்கி விழுந்துட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. சரி, சொல்லல. சரி, இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ற? உன்னால முடியலன்னா விலகிறதுல எந்த தப்பும் இல்லை. என் அப்பாவுக்கு இருந்த நோயை பற்றி அதுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கும் அதை கொடுக்க ட்ரை பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். பேர் ஏதாவது தெரிஞ்சதா? பிடிவாதமாக சொல்ல மாட்டேங்குது. கோரிய பத்தியும் அதுக்கு தெரிஞ்சிருந்தது. என்ன விளையாடுறீங்களா? இது எல்லாத்தையும் விட ஏதோ வித்தியாசமா இருக்கு. அதுக்கு நம்ம எல்லார பத்தியும் நல்லா தெரிஞ்சிருக்கு. நான் அப்படித்தான் உணர்றேன். யாருக்காவது டோனட்ஸ் வேணுமா? கொஞ்சம் பழசா இருக்கலாம், ஆனா உடம்புக்கு எனர்ஜி வேணும்ல. அது சரி, டாக்டரும் பிரீஸ்டும் எங்க போனாங்க? உள்ள ஹக்ஸ்லியோட இருக்காங்க. என்ன, சிஸ்டர் கேரோலின் இல்லாமலா? அவங்க டயர்டா இருக்காங்க, பாருங்க. என்னாச்சு? எனக்கு என்னாச்சு? நீங்க இல்லாம அவங்க உள்ள போயிருக்காங்க. இல்ல, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவீங்க? ஏன்னா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. இப்ப எதுக்கு இவ்ளோ கோவப்படுறாங்க? இந்த பாதிக்கப்பட்ட குழந்தையின் ஆத்மாவை காப்பீராக. எங்க பிரார்த்தனையை கேளுங்க ஆண்டவரே. எவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்திருக்க. இவளது உடல் மற்றும் மனதின் பலத்திற்காக எங்க பிரார்த்தனையை கேளுங்க ஆண்டவரே. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண ஒலிவியா. எங்களுடைய பிரார்த்தனையை கேளுங்க ஆண்டவரே. நீ என்ன மறந்துட்டியா என்ன? அப்ப நீ ரொம்ப சின்ன பொண்ணா இருந்த, அதனாலதான் உனக்கு எல்லாமே மறந்துருச்சோ என்னவோ. நிறுத்துறியா? நீ அப்ப பைத்தியமா இருந்திருப்பியோ. நிறுத்துன்னு சொன்னேன். அது சொல்ற எதையும் கேட்காதீங்க. அது உங்களை குழப்ப பார்க்கும். எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க ஃபாதர். அவ ஒரு பைத்தியக்காரி. எதுக்காக என்ன இங்க வர வச்ச? கண்டுபிடி பார்க்கலாம். நீதான் ஏன்னு எனக்கு சொல்லணும். எனக்கு புரியல. உன்னை ஏன் வர வச்சேன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கியா? தெரியலன்னா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருல. சொன்னா கேளுங்க, பேசாதீங்க. இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கலாம். உனக்கும் ஏற்கனவே பைத்தியம் பிடிச்சிருக்கலாம். ஒழுங்கா சொல்லு. உன் விளையாட்டை நிறுத்திட்டு என்ன ஏன் இங்க வர வச்சேன்னு சொல்லு. அத நானே சொல்லிட்டா என்ன கேக் இருக்கும்? பைத்தியக்காரி. வாய மூடு, வாய மூடு. உனக்கு பைத்தியக்காரின்னு கூப்பிட்டா பிடிக்காது இல்ல? டாக்டர் பக்கெட், அது சொல்ற எதையும் கேட்காதீங்க. அது உங்களை கோவப்படுத்த பாக்குது. அவளை பிடிங்க ஃபாதர். அவ ஒரு பைத்தியக்காரி. என்னை எதுக்காக இங்க வர வச்ச? கடவுள் பேர்ல எதுக்கு பதில் சொல்லு. நான் உன்னை மிஸ் பண்றேன் செல்லம். எனக்கு நீ திரும்ப வேணும். என்ன உனக்கு எப்படி தெரியும்? ஆர்க் ஏஞ்சலான செயின்ட் மைக்கேலுடைய பெயரால அதுக்கு நீ பதில் சொல்லு. என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? ஆண்டவருடைய பெயரால உன் பேரை சொல்ல சொல்லி நான் உனக்கு கட்டளை இடுறேன். நீங்க என்ன பண்ணாலும் இந்த பொண்ணை காப்பாத்த முடியாது. அவ கதை முடிஞ்சிடுச்சு. நீ யாரு? இல்ல 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 டாக்டர், 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 உங்களுக்கு என்ன ஆச்சு? இது நம்மளோட தாலாட்டுடா செல்லம்.
உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது இதை தான் பாடுவேன். கவலைப்படணுமா? டாக்டர், என்ன இதெல்லாம்? நீ உண்மையா? அப்படின்னா நான் அப்போ இல்ல, நீ உண்மையிலேயே பைத்தியம் இல்ல. அது நீ தானே லெமேக்? என்ன சொன்னீங்க? இப்போ நீங்க என்ன பேரை சொன்னீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை யார் இங்க வர சொன்னது? இவ அதுக்கு அனுமதிக்க மாட்டா. எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறிட்டீங்க. சிஸ்டர், நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சோம். இதுக்கு முன்னாடி கூட இவகிட்ட நான் தனியா பேசியிருக்கேன். ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு. வெளியே போங்க, இங்க இருந்து போங்கன்னு சொன்னேன். சத்தம் லெஃப்ட் சைடுல இருந்து கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல, அது ரைட்ல இருந்து தான் கேட்டுச்சு. இந்த பக்கம் தான். உங்களை யார் உள்ள போக சொன்னது? நான் சொல்றத ப்ளீஸ் கேளுங்க. என்கிட்ட கேட்காம நீங்க இப்படி பண்ணிருக்கவே கூடாது. நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க பண்ணது எனக்கு சுத்தமா நாங்க பிடிக்கல. எந்த ஒரு கெட்டனத்தோடையும் போகல, நான் புரிஞ்சுக்கங்க. எதையும் கேட்க விரும்பல. ப்ளீஸ் கொஞ்சம் கேளுங்க. நான் அதான் கேட்க விரும்பலன்னு சொல்றேன்ல. அமாண்டா, ஹெல்ப்! சரி, இந்த பால்கனி சுத்தி வருது. நீ அந்த சைடு போ, நான் இந்த சைடு போறேன். ஓகே, பார்த்து ஜாக்கிரதை. நேத்தன், சோஃபி, காய்ஸ் விளையாடாதீங்க. நேத்தன், ஓ மை காட், நேத்தன் பேபி என்னாச்சு? நான் செத்துட்டு இருக்கேன். ஓ மை காட். சரி, நீ நகராத. இப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு என்ன பண்ணா சரியாகும்னு எனக்கு தெரியும். Oh my god. நீ என் கூட வந்துரு. ஒவ்வொருத்தரா போகணும்னு தானே சொன்னோம். நம்ம ரூல்ஸ் எல்லாம் முன்னாடியே பேசியாச்சு. ஹக்ஸ்லி தனியா இருக்க விரும்ப மாட்டான். என்ன நடக்குதுங்க? ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாம எல்லாரும் ஒரே சைடுல தான் இருக்கோம். பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒலிவியா, ஸ்வீட் ஹார்ட், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறியா? என்னாச்சு? எதுவா இருந்தாலும் சொல்லு ப்ளீஸ். சரி, அதோட பேரு உனக்கு தெரிஞ்சதா? வாய்ப்பே இல்ல. உண்மையாவா? ஃபாதர் கோட்டஸ், நீங்க பாத்துக்கிட்டீங்களே, அந்த இறந்து போன பிரீஸ்டோட பேர் என்ன? ஜான் மர்ஃபி. என்ன? ஓ மை காட். உங்களுக்கு அவரை தெரியுமா? அவர்தான் என்னோட எக்ஸாசிஸ்டா இருந்தாரு. காய்ஸ், இவங்க எல்லாரும் எங்க போனாங்க? ஹலோ, என்ன பயமுறுத்தி மட்டும் பாருங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. லோரன், நான் இங்க இருக்கேன். அமாண்டா, நீ அவங்கள பாத்தியா? சோஃபி, நீங்க என்ன பண்ற? ஹே, உனக்கு ஒண்ணு இல்லைல்ல? லோரன், சொல்லு, என்னாச்சு? நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ எதை பத்தி பேசுற சோஃபி? நான் ரொம்ப வலியில இருக்கேன். அந்த வலியை நான் உன் கூட பகிர்ந்துக்கிறது தான் சரியா இருக்கும். சின்ன வயசுல நிறைய டாக்டர்ஸ் என்ன ட்ரீட் பண்ணாங்க. அப்ப அவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா, அது என் மைண்ட்ல இருக்கிற சைக்காட்டிக் டெலூஷன். பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். மற்ற குழந்தைங்களாம் என்ன பைத்தியக்காரின்னு கூப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் எனக்கு ஒண்ணுமே தெரியல. உண்மையிலேயே எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கா இல்ல பேய் பிடிச்சிருக்கான்னு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப தெளிவா சொல்லணும். ஏன்னா நாங்கெல்லாம் ஒன்றும் புரியாம இருக்கோம். ஹக்ஸ்லி, அது விசில் அடிச்சது. அப்பதான் அது யாருன்னு எனக்கு தெரிய வந்தது. அது நடக்கிறப்போ
எனக்கு 8 வயசு இருக்கும். நான் என் வீட்டுக்கு பின்னாடி ஏதோ சில பொம்மைகளை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தேன். அப்போ யாரோ விசில் அடிக்கிற சத்தம் கேட்டது. சவுண்டு நல்லா இருந்ததால நான் கேட்க ஆரம்பிச்சேன். அப்போ திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் அங்க இருந்த வேலைக்கு பின்னாடி இருந்தான். ட்ரெஸ் எதுவும் போடல. பார்க்க அவன் வெள்ளையா இருந்தான், பனிக்கட்டி மாதிரி இருந்தான். ஆனா அவன் உடம்பு பூரா கருப்பு கலர்ல நரம்பு இருந்தது. அது அவன் உடம்புல தனியா தெரிஞ்சுது. அவன் தான் அந்த பாட்டை விசில் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது நான் என்னோட பெட்ல இருந்தேன். ஃபாதர் ஜான் எனக்காக ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஹாக்ஸ்லிக்குள்ள இப்ப இருக்கிற டீமன் தான் எனக்குள்ள இருந்தது. நீ ஏன் ஆரம்பத்திலே இதை பத்தி எங்க கிட்ட சொல்லல? ரொம்ப வருஷமா இது என்னன்னு புரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்க அம்மா ஒரு கேத்தலிக்கான, எங்க அப்பாவுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. அதனாலேயே என்ன நிறைய சைக்காட்ரிக் டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போனாரு. இது இது எல்லாமே ஒரு மனநல பிரச்சனை தான், வெறும் மன குழப்பந்தான்னு நான் என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். அதுக்கு மேல பைத்தியக்கார பொண்ணா நான் இருக்க விரும்பாததால சயின்ஸ் பக்கம் போனேன். அது எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருந்தது. ஆனா அந்த பாட்டை நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன். அவன் விசில் பண்ண பாட்டை கூடவே நான் மயங்கிறதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட சொன்ன விஷயத்தையும் நான் மறக்க மாட்டேன். அவன் பேரு? அவன் என்கிட்ட ஹலோ ஒலிவியா, என் பேரு லெமேக்குன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப கொள்ளுறது. எனக்கு உன்னோட ஸ்கின் வேணும்னு சொன்னான். வாய்ப்பே இல்லை, இது இப்படி இருக்க முடியாது. உங்களுக்கு அவனை தெரியுமா? நீங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி லெமேக்க பார்த்துருக்கீங்கல்ல? உண்மையை சொல்லணும்னா அதால நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். லெமேக் தான் நான் கஷ்டப்பட்டதுக்கும் காரணமா இருந்தான். இதைத்தான் அவன் சொல்ல வந்தான். அந்த அயோக்கிய அந்த போர்ல அவன் ஜெயிச்சதா சொன்னான். என்னால காப்பாற்ற முடியாம போன அந்த ஒரே ஒரு குழந்தையோட உயிரை எடுத்தது நீங்க சொல்ற இந்த லெமக் தான். என்னோட பாட்டி அவங்க இப்ப இல்ல. அவங்களுக்கு பேய் பிடிச்சிருந்தது. இந்த விஷயம் நான் சின்ன பையனா இருந்தப்போ நடந்துச்சு. அவங்க நான் தூங்கும்போது என்ன கொல்ல பார்த்தாங்க. சூப்பர் ஹீரோ பிரீஸ்ட் எல்லாரையும் காப்பாத்த வர இல்ல? லெமேக், இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் புரியுதில்ல? அது நம்ம எல்லாரையும் ஒரே நேரத்தில் இங்க வர வச்சிருக்கு. இது எக்ஸாசிசம் இல்லை. இது ஒரு ட்ராப். நம்ம எல்லாரையும் ஒரு காரணமா தான் அது இங்க வர வச்சிருக்கு. ஆமா. இல்ல 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 டீமன்ஸால என்னென்னலாம் பண்ண முடியும்ன்றதுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா அது நம்ம எல்லாரையும் இங்க வர வச்சு ஒவ்வொருத்தரையா கொல்ல போகுதா? Oh my God! எங்க கூட சேர்ந்துக்கிறியா? உன் மேல எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு கண்ணு. Please! யாராவது என்னை காப்பாத்துங்க! யாரு விசில் அடிக்கிறது? விட், நீங்க என்ன பண்றீங்க? அவ அம்மாவை தான் நான் குறை சொல்லுவேன். இதுக்கு காரணமே அவதான். எங்க குழந்தைய அழிச்சிட்டா. வெட், இங்க நடக்கிறது எல்லாமே
உங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் கொடுக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அதுக்காக ப்ளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. எங்க ஹக்ஸ்லி பிறந்தப்போ அவ வினோதமான குரூப்போட சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சா. அவங்க தான் என் ஹக்ஸ்லியை ஏதோ பண்ணிட்டாங்க. இவ ஆத்மாவை வித்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்பவும் எங்களால அவளை காப்பாத்த முடியும். நீங்க இன்னும் அவளை இழக்கல. டீமனோட பேர் தெரிஞ்சதுனால அவளை ஈஸியா காப்பாத்திடலாம். நான் மட்டும்தான் அவளுக்கு உதவ முடியும். அவளோட அம்மா பலவீனமா இருந்தா இந்த மோசமான உலகம் அவளை மொத்தமா முழுங்கிடுச்சு. சுலபமான வழியை அவ தேர்ந்தெடுத்தா. இப்ப எனக்குன்னு என்னோட ஹக்ஸ்லி மட்டும்தான் இருக்கா. நான் மட்டும் லமக் சொல்ற பேச்சை கேட்டு நடந்தான்னா என் குழந்தைய விட்டுறதா அவன் சொன்னான். நோ வெயிட், தயவு செஞ்சு துப்பாக்கியை கீழே போடுங்க. முடியாது. கண்டிப்பா நான் அதை பண்ண மாட்டேன். வெயிட் ப்ளீஸ், தயவு செஞ்சு உணர்ச்சி வசப்படாதீங்க. புரிஞ்சுக்கோங்க. கடவுளுக்காக, உங்க பொண்ணுக்காக சொல்றத கேளுங்க. ப்ளீஸ் அந்த துப்பாக்கியை கீழே போடுங்க. இதுல கூட நீங்க கடவுளை கொண்டு வருவீங்கல்ல? நோ நோ ப்ளீஸ், இனி யாரையும் காயப்படுத்தாதீங்க. ப்ளீஸ் வெயிட். பிரச்சனை என்னன்னா இப்ப எதுவுமே பண்ண முடியாது. உங்களால இதுக்கு மேல என் குழந்தைய காப்பாற்ற முடியாது. அவ இங்க இருந்து ரொம்ப தூரம் போயிட்டா. ரொம்ப தூரம் போயிட்டா. அங்கிருந்து திரும்பி வரவே முடியாது. நீ லமக் கரெக்டா? ரொம்ப ஷார்ப் பட்ரிஷியோ. வீட்டுக்குள்ள நீ எப்படி? நான் எல்லா இடத்துலயும் இருப்பேன் ஃபாதர். உங்களால இனி தப்பிக்கவே முடியாது. வீட் வெறும் ஒரு பகடக்காய் தான். என்ன நீ பயமுறுத்த பாக்குறியா? உன்னால முடியாது. அதான் உண்மை. நீ உன் சுயரூபத்தை காட்டிட்டல்ல மேக். அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. அந்த சின்ன பொண்ணு அங்க செத்துக்கிட்டு இருக்கா. எல்லாம் இன்னையோடு முடிய போகுது. இதுக்கு வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது பொசஷனா? என்ன கேட்டா அது சாத்தியக்கூறுகளுக்கு வெளியே இல்லை. நீங்க சாக போறீங்க ஃபாதர். அதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க. லமைக்கோட சக்தி உங்களை கொல்ல போகுது. நீ என்ன புல்லட் ப்ரூஃபா? ஆண்டவர் காப்பாத்திட்டாரு. அதனால தான் நான் அது ஒரு நல்ல புஸ்தகம்னு சொல்லுவேன். சரி, நம்ம எதுக்கு இன்னும் காத்திருக்கணும்? நம்ம ஒரு குழந்தைய காப்பாத்தி ஆகணும். டீமனோட பேர் தெரிஞ்சதுனால அதை திருப்பி அதோட இடத்துக்கே அனுப்பிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம். எதிர்பார்க்கல. இங்க இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. உங்களுக்கு எந்த வழியும் இல்ல. நீங்க யாரும் உயிர் பழக்க வாய்ப்பே இல்ல. இது சந்தோஷமான முடிவில்ல. நான் எல்லா இடத்துலயும் இருக்கிறவன். சுட முடியல. பேட்ரிக் ப்ளீஸ். மெலடி பேட்ஸான உன்னை பண்ணா நம்ம எல்லாரையும் படிச்ச அந்த ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்க போற. இந்த பூமியிலிருந்து உன்னை அழிவில்லாத ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்க போற. மேரி அன்னையும் எல்லா தேவதைகளும் உன்னை அங்க வரவேற்க காத்துட்டு இருப்பாங்க. நீ அங்க புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போற. உன்னோட பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு அவர் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு இடையில உனக்கும் அவர் ஒரு இடம் கொடுப்பாரு. ஆமென். குட் பை ஓல்ட் ஃப்ரெண்ட். எங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண. உங்களுக்கு அது தேவைப்படும்.
என்னால ஏதாவது செய்ய முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நீ ஏற்கனவே நிறைய பண்ணிட்ட, ரொம்பவே நிறைய பண்ணிட்ட. ரெஸ்ட் இன் பீஸ். நம்ம பொருள்லாம் என்ன பண்றது? அது அங்கே இருக்கட்டும், நாம திரும்ப வருவோம். முதல்ல இங்கிருந்து வெளியே போயிட்டா உதவி கேட்கலாம். அநேகமா வெளியில போயிட்டா போன்ல சிக்னல் வந்துடும் நினைக்கிறேன். ஹக்ஸ்லி இப்ப மோசமான நிலைமையில இருக்கா. அவளை விட்டு போக முடியாது. நாம அவளை விட்டுட்டு போக போறதில்ல. சூழ்நிலை நம்ம கையை மீறி போயிடுச்சு. வெளியே போய் யாருக்கிட்டையாவது உதவி கேட்டு நாம திரும்பி இங்க வருவோம். என்ன பிளான்? நிறைய பேரோட வருவோம். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இதுதான் வெளியே போற வழின்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா? யாருக்கு தெரியும்? வீட்டன் சிஸ்டர் கேர்லின் உடம்புல அது புகுந்துருச்சு. அடுத்து அது என்ன பண்ணும் தெரியல. அது இப்ப பழி வாங்கிட்டு இருக்கு. பல டீமன்ஸா இருக்கலாம், இல்ல சில சமயம் தீவிரமா இருந்தா அது பல பேரோட உடம்புக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு. இப்படி எதுவும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஒரு தடவை கினியால மொத்த கிராமத்துக்கும் பேய் ஓட்ட வேண்டி இருந்தது. நோய் மாதிரி அந்த கிராமத்துல எல்லாருக்கும் பேய் பிடிச்சிருந்தது. யாரது? யாரது? லாமேக். புனித தந்தை மற்றும் புனித ஆத்மாவின் பெயரால நான் உன்னை எச்சரிக்கிறேன். இவங்கெல்லாம் யாரு? லாமேக் அவனோட நண்பர்களை கூப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க சின்ன பசங்க தான். இப்ப அவங்க ஒன்னும் சின்ன பசங்க இல்ல. அவங்களுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு. அவங்க இன்னும் சாகல. லாமேக்கால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள ஒண்ணும் பண்ணிடாத. அவங்க கிட்ட வந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? அல்ல சொல்றேன். அந்த பக்கம். இங்க என்ன நடக்குது? இது 3வது கதவு. எல்லாம் பூட்டி இருக்கு. மாடியில இருந்து ஏதாவது வழி இருக்குமா? ஓகே. ஹக்ஸ்லி கூட யாராவது இருக்கணும் ஃபாதர். பாவம் அவ ஒரு சின்ன குழந்தை. அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. எனக்கு என்னமோ நீங்க சொல்ற இந்த யோசனை சரியா வரும்னு தோணல ஃபாதர். இந்த பிரச்சனையோட கோரே அவதான். நாம அந்த பாம்போட தலையை வெட்டிட்டோம்னா அப்புறம் அதோட விஷம் பரவாம தடுக்க முடியும். நமக்கு இப்ப பேர் தெரியும். நாம அதை அழிச்சிடலாம். கண்டிப்பா அதை பண்ணுவோம். ஆனா நம்ம வேலை இன்னும் இங்க முடியல. அதுவும் இல்லாம யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க ஒலிவியாவை கூட்டிட்டு போய் ஹெல்ப் கேட்க பாருங்க. நான் போய் ஹக்ஸ்லி கூட இருக்கேன். ஃபாதர் மர்ஃபியா இருந்தா கூட இதை தான் பண்ணிருப்பாரு. ஆல்ரைட், அதுதான் உங்க முடிவுனா அப்புறம் நான் ஒரு நிமிஷம். ஒலிவியா, நீ எங்க இருக்க? எங்க போயிட்டா? அவளை தேடணும். இவ முடி ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. இவ ஸ்கின் எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு இது வேணும். எனக்கும் வேணும். குறும்புக்கார பொண்ணு. எங்க ஓட பாக்குற செல்லம்? ஒரு பன்னிக்குட்டியா இருந்துகிட்டே நம்ம கூட விளையாட வர மாட்டேங்கிறா. பாக்க செம்மையா இருக்கா. என்ன பயமுறுத்த பாக்குறியா? கிட்ட வராதீங்க. பின்னாடி போங்க. போங்கன்னு சொன்னேன். இவ தப்பிச்சு ஓட பாக்குற மாதிரி இருக்க. ரொம்ப முட்டாள்தனமான பன்னிக்குட்டியா இருக்கால. நாம ஏன் அவளோட ஆர்கன்ஸை வெளியெடுத்து பார்க்க கூடாது? ஓ, அதெல்லாம் ரொம்ப பஞ்சு பொம்மிங்க மாதிரி இருக்கும். எப்படி செய்யறது உனக்கு நல்லது இல்ல. நான் தெரிஞ்சுதான் பண்றேன். ஓ மை காட், என்ன மன்னிச்சிடுங்க. நான் கடவுளை காயப்படுத்திட்டேன். என் பாவங்களை எல்லாம் நான் இப்போ உணர்ந்துட்டேன். ஏன்னா ஃபாதர் பேட்ரிக், நீங்க என்ன காப்பாத்துவீங்கன்னு சொன்னீங்க. எப்படியாவது அந்த பேயை விரட்டுவேன்னு என்கிட்ட சொன்னீங்க. நீங்க பொய் சொல்லிட்டீங்க. பொய் சொல்றவங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது. கோரி, கோரி, என்ன மன்னிச்சிடுமா. நான் உனக்கு பதிலா நான் சாக நினைச்சேன். ஆமா, அன்னைக்கு நான் தான் செத்துருக்கேன். நான் உங்க மேல கோவமா இருக்கேன். நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். கோரி என்ன அனுப்புனா? எவ்வளவு நேரமும் நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தால. ஆஹா, இவங்களை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. என்ன பண்ணணும்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. மை காட், ஆண்டவரே என்ன கைவிட்டுறாதீங்க. ஆண்டவரே
இப்போ பிஸியா இருக்கார் ஃபாதர். நீ சத்தடா. கழுத்து வலியை சரி பண்ணதுக்கு நன்றி. உன்னால என்ன அழிக்க முடியும்னு நினைக்கிறியா? ஃபாதர் பேட்ரிக், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் இல்லை. அவனுக்கு காயம் பட்டிருக்கா. நீ நீ அவனை கொன்னுட்டியா இல்ல உயிரோட தான் இருக்கா? அவன் உயிரோட தான் இருக்கான். எனக்கு உங்களை நினைச்சுதான் இப்ப கவலையா இருக்கா. ஓ காட், நீங்க எங்க இருக்கீங்களா? அவர் ஓகேவா? யா, இப்ப அவர் பரவாயில்ல. ஆனா இங்க இருந்து அவரை கூட்டிட்டு போயே ஆகணும். உங்க சக்தி எல்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்க. கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். மாடி வழியா போக பார்க்கலாமா? இப்போ இவர் இருக்கிற நிலைமைக்கு ஸ்டெப்ஸ் ஏறதெல்லாம் சான்ஸே இல்லை. நாம எங்க இருக்கோம்னு உங்களுக்கு தெரியலையா? ஹக்ஸ்லியோட ரூம்க்கு பக்கத்துல இருக்கோம். சரியா சொன்னீங்க. நான் சொல்ற ஐடியாவை கேளுங்க. நானும் பேட்ரிக்கும் ஹக்ஸ்லி கூட இருக்கோம். நீங்க போங்க. தனியா உங்களால வேகமா போக முடியும். ஹெல்ப்போட வாங்க. ஓகே ஓகே, அதை நான் பாத்துக்கிறேன். எல்லாம் முடிய போகுது. இன்னும் நாம இந்த சண்டையில தோக்கல. ஹக்ஸ்லியை இந்த போராட்டத்துல நாம கண்டிப்பா காப்பாத்திடுவோம். எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் கடைசி வரைக்கும் நாம போராடிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா. உங்க குரல்ல இருக்கிற மனப்பூர்வமான நம்பிக்கை தான் நம்மளோட வெற்றியே. இங்கிருந்து உயிரோட போக முடியாது. இன்னுமா புரியல? உங்களை கொல்றதுக்கு தான் இங்க வர வச்சது. காப்பாத்துங்க. என்ன விட இங்க வந்து ஃபாதர், இந்த இடத்தை விட்டு போயிடலாம். சீக்கிரம் வாங்க. விடு. அந்த ரூமுக்குள்ள போகாதீங்க. சொல்றல, அந்த ரூமுக்குள்ள போகாதீங்க. என்ன விடு. பல்ஸ் கம்மி ஆயிட்டு இருக்கு. என்னாச்சு? அவளுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டிருக்கு. ஓ மை காட், இவ இறந்துட்டா. மறுபடியும் இன்னொரு குழந்தையா? நான் இன்னும் நம்பிக்கை இழக்கல. நீங்களும் இழக்காதீங்க. பாருங்க ஃபாதர், எனக்கு உங்க உதவி தேவை. ஓகே, 2 பக்கமும் ஊத்துங்க. எவ்வளவு வேணும்? நிறையவே. ஓகே, போதும் போதும், இது போதும். குட், ஆல் ரைட், கிளியர். திரும்ப ட்ரை பண்றேன். அவ ரொம்ப பலவீனமா இருக்கா. கிளியர். அவளால தாங்க முடியாது. ட்ரை பண்றேன். கிளியர். நல்ல வேலை. இன்னொரு குழந்தையையும் அதுகிட்ட எழுந்துட்டேன்னு நான் பயந்தேன். டாக்டர், என்னாச்சு ஃபாதர்? இருங்க ஃபாதர், ஃபாதர் என்னாச்சு? என்னோட ஹார்ட். ஓ மை காட், எனக்கு என்னமோ அது எனக்கும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். இல்ல 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 இல்ல, இது கடைசி தீர்வு தான். கொஞ்சம் சொல்றத கேளுங்க. மூச்சு விடுங்க, மூச்சு விடுங்க. ஸ்லோலி ஸ்லோலி. எனக்கு என்னோட மாத்திரை வேணும். எங்க இருக்கு சொல்லுங்க ஃபாதர். எங்க? இல்ல, அது இங்க இல்ல, சாப்பல்ல இருக்கு. எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல இல்ல, வெளியே போறது சேஃப் இல்ல. நீ வெளியே போனா அதுக்கு உன்னை கொன்னுடும். நான் சொல்றத கேளுங்க. நீங்க எங்கேயும் வர நிலைமையில இப்ப இல்ல. ஹக்ஸ்லியை இப்ப உங்களால மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு எனக்கு தெரியும் ஃபாதர். நான் மாத்திரை எடுத்துட்டு வரேன். ஆல்ரைட். ஆனா ஒலிவியா, எனக்கு என்னோட மொத்த பேக்கும் வேணும். சரி, சீக்கிரம் போயிட்டு வா. நான் வேணும்னா உங்களுக்கு ஒரு எபினெஃப்ரின் ஊசி இல்ல போடவா? இல்ல இல்ல இல்ல, பயப்படாத. எனக்கு ஒன்றும் ஆகாது. மெதுவா. சீக்கிரம் எடுத்துட்டு வா. நமக்கு நேரம் குறைவா இருக்கு. நான் கொண்டு வரேன். நீங்க பத்திரமா இருங்க. ஆண்டவர் உனக்கு துணையா இருப்பாரு. ஆண்டவரே, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கைவிட்டுறாதீங்க. ஓ ஸ்கின்னை எனக்கு கூட, எனக்கு அது வேணும்.
ஐம் so sorry. கடவுளை நம்புற உங்களோட வாசனைய என்னால உணர முடியும். பாவம். ஓ, நீ எங்க ஓட போற? எங்க ஓடி ஒளிய போற? வழியே இல்ல, தப்பிக்க முடியாத. நீங்க ஏன் இப்படி மாறிட்டீங்க சிஸ்டர் கேரோலின்? யார் ஒருத்தங்க அக்ஸ்லி கூட ரொம்ப நேரம் இருக்காங்களோ அவங்க நிரந்தரமா மாறிடுவாங்க. இப்ப நான் லெமேக் கூட இணைஞ்சிட்டேன். என் மூலமா எல்லாத்தையும் செய்யறான். அவன் பண்றது எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். அப்படின்னா நீங்க வந்து என்ன பார்க்கும் போதே அது உங்களுக்குள்ள இருந்ததா? உன் முடிவு நெருங்கிட்டு இருக்க. நரகத்தின் தேவதைகள் விடுவிக்கப்பட்டுட்டாங்க. போர், பஞ்சம், அதோட வறட்சி எல்லா மனுஷங்களையும் முழுங்க போகுது. அதெல்லாம் பார்க்காம நீ இப்பவே செத்து போயிடுறதா உனக்கு நல்லது. அதிர்ஷ்டசாலி. ஹலோ பேபி டால். பன்னிக்குட்டிங்க அவ்வளவு சீக்கிரம் நம்ம கையில சிக்காதுங்கள. ஆமா, ஏன்னா அதுங்களுக்கு மூளையே இல்ல. இது உன்னை விட பெரிய விஷயம். இந்த மொத்த உலகத்தை விட பெரிய விஷயம். மனுஷங்களுக்கு இங்க எந்த முக்கியத்துவமும் இல்ல. இதுங்களுக்கும் எந்த அர்த்தமும் இல்ல. சுலபமாவோ கஷ்டமாவோ நீ சாகிறது உறுதி. தப்பிக்கவே முடியாதா? உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்க. ஏன்னா என்னால முடியும். இதெல்லாம் முக்கியமே இல்ல. அப்ப வேற என்னதான் முக்கியம்? ஒரு உயிர் முக்கியம் இல்லனா வேற என்னதான் முக்கியம்? இது ஒரு போர், பொலிவியா. பல்லாயிரம் வருஷமா என் கடவுளுக்கும் உங்க கடவுளுக்கும் நடக்கிற போர் இது. இதுல ஜெயிக்கிறது தான் முக்கியம். அவ செத்துக்கிட்டு இருக்கா தெரியுமா? அவங்க 2 பேரும். சீக்கிரமா அந்த மருந்தை கொண்டு போய் நீ அவனுக்கு கொடுக்கணும். ஆனா என்ன தாண்டி நீ எப்படி போக போற? ஒரு சிப்பாய பலி கொடுக்க போறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு இந்த மாத்திரை தானே வேணும்? எடுத்துக்கோ. எங்கடி ஓடுற? இங்க பாரு, நீ இப்ப சரியான மன நிலைமையில இல்ல. சொன்னா கேளு, என்ன போக விட. மனநிலையா? நானாவே இல்லடி. இப்ப நாங்க எங்களுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. என்னால உனக்கு உதவ முடியும். ஆனா அதுக்கு நான் சொல்றத நீ கேட்டாகணும். நான் எதையும் கேட்க விரும்பல. எனக்கு உன் தோல் மட்டும்தான் வேணும். அதுவும் மொத்தமா வேணும். அது எனக்கு கூட. சொர்க்கத்தின் உள்ள பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, இந்த தீய சக்தி கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க ஆண்டவரே. நிறுத்தன்னு சொல்றேன். இங்க இருந்து போ. நான் கொண்டு வந்துட்டேன். நான் கொண்டு வந்துட்டேன். இப்ப எப்படி இருக்கீங்க ஃபாதர்? என் ஹார்ட் அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கு. இந்தாங்க. அது இல்ல, இப்ப இதுதான் எனக்கு வேணும். என்ன என்ன உளறீங்க ஃபாதர்? உங்களுக்கு மாத்திரை வேணாமா? இது என்னோட ஹேல் மேரி பிளே. அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல 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 இல்ல, நீங்க இறந்துருவீங்க. சொன்னா கேளுங்க ப்ளீஸ். அதுதான் என்னோட பிளான் டாக்டர். கோரி எனக்கு ஞாபகப்படுத்துறான். நீ மறுபடியும் தோக்க போற. போன தடவை நான் இதை பண்ணப்ப என் கூட ஒரு டாக்டர் இல்ல. உன்னால இந்த டிரான்ஸ்பரன்ஸ பண்ண முடியாது. ப்ளீஸ். இந்த ரைட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பரன்ஸ்க்கு உண்மையிலேயே என்ன அர்த்தம்? நான் லெமேக்கை ஏத்துப்பேன். அவன் எனக்குள்ள பூந்து. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? ஏன் அப்படி பண்றீங்க? டீமன்ஸ் திரும்ப திரும்ப வந்துட்டு போகலாம். நாமளும் அதை திரும்ப திரும்ப விரட்டி அடிக்கலாம். ஆனா என்ன மாதிரி ஒரு ஃபாதரோட உடம்புக்குள்ள
அது இறந்துருச்சுன்னா இந்த உலகத்திலிருந்து அது நிரந்தரமா அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதால திரும்ப வரவே முடியாது. நான் உன்னை அதை பண்ண விட மாட்டேன். கோரி இதை நான் பண்றதுக்கு முன்னாடியே இறந்துட்டா. இப்ப இவளையும் அது கொல்ல பாக்குது. ஒலிவியா, இவ உயிரை காப்பாத்த முன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு ப்ளீஸ். புனித ஆண்டவரின் கருணையின் முன்னால் உன்னுடைய பெயர் வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு லெமேக். பரலோகத்தின் சக்தியுடன் இந்த குழந்தையின் உடம்ப விட்டு என்னோட உடம்புக்குள்ள நீ புகுந்து என்ன உன்னோட பாத்திரமா நீ ஏத்துக்கணும். உன்னால முடியும் ஹக்ஸ்லி. வெளியேறிடு லெமேக். கடவுள் கிட்ட உன்னை அர்ப்பணிச்சிடு. அவரை உன்னால ஜெயிக்க முடியாது. எங்கள் ஆண்டவரோட காலடியில உன்னை அர்ப்பணிச்சிடு. இந்த புனிதமான கேத்தலிக் சர்ச்சின் கட்டளைப்படி இந்த குழந்தையை விட்டு வெளியேறிடு. இது ஆண்டவரோட கட்டளை, இயேசு கிறிஸ்துவின் கட்டளை. ஆண்டவரின் சக்தி வாய்ந்த கரங்களுக்கு போயிடு. எங்களோட ஆண்டவரான இயேசு கிறிஸ்து உன்னோட பாவங்களை எல்லாம் மன்னிச்சு அவர் உன்னை ஏத்துப்பாரு. அவரோட பெயருக்கு தான் சொர்க்கத்தோட அனைத்து சக்திகளும் ஆற்றல்களும் எல்லா அமானுஷ்யங்களும் அடிபணியும். அப்பேற்பட்ட எங்களுடைய ஆண்டவரின் பெயருக்கு நீயும் அடிபணிஞ்சிடு. அவரும் உன்னை மன்னிச்சிடுவாரு. எங்களுடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்து இந்த குழந்தையோட உடம்ப விட்டு என் உடம்புக்குள்ள புகுரும்படி கட்டளையிடுறாரு. இதுக்கு நீ அடிபணியணும். பல்ஸ் குறைஞ்சுக்கிட்டே இருக்க. பேடில்ஸ சார்ஜ் பண்ணு. இந்த குழந்தைய உயிரோட வச்சுக்க என்ன பண்ண முடியுமோ பண்ணு ப்ளீஸ். இவளை விட்டுடு. இந்த குழந்தை உனக்கு சொந்தமானவ இல்ல. நீ என்னோட உடம்புக்குள்ள புகுந்துக்கோ. உடனே நீ இவளை விட்டுடு லெமேக். நான் தான் உன்னோட சிறைச்சாலை. நான் இவளை விட மாட்டேன். இதுலயே நான் தான் ஜெயிப்பேன். நான் உனக்கு என்னோட சுவாசத்தையும் சரீரத்தையும் தர. எனக்குள்ள வந்துடு. அவ இறந்துகிட்டு இருக்கா ஃபாதர். இந்த குழந்தையோட உடம்ப விட்டுட்டு ஏன் உடம்ப எடுத்துக்கோ. ஆண்டவரின் பேரால நான் உனக்கு கட்டளையிடுறேன் லெமேக். எங்கள் ஆண்டவரோட பேரால நீ உடனே அவளை விட்டு வெளியேறணும்னு சொல்ற. அவ இப்ப ரெஸ்பாண்ட் பண்றா. ஃபாதர், இவ ஹார்ட் ரேட் ஸ்டடி ஆயிட்டு இருக்க. பேட்ரிக், நான் மாட்டிக்கிட்டேன். நான் மாட்டிக்கிட்டேன். என்ன வெளியே விடு. என்ன வெளியே விடு. என்னாச்சு? எனக்கு அந்த மாத்திரையை கொடு. உள்ள எரியுது. நான் சாக கூடாது. எனக்கு சாக விருப்பம் இல்ல. என்ன சாக விட்டுறாத. நான் சாக கூடாது. ஆனா என்கிட்ட குடடி. நீ ஜெயிக்கல. ஜெயிச்சுட்டன்னு நினைக்கிறியா? இதை எப்படி எல்லாருக்கும் சொல்லி புரிய வைப்பேன்? எல்லாரும் உன்னை திரும்ப பைத்தியம்னு கூப்பிடுவாங்க. பைத்தியக்காரி. ஆனா இந்த தடவை கண்டிப்பா நான் பைத்தியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். பேட்ரிக், தேங்க்யூ பேட்ரிக். நீங்க தான் என் ஹீரோ. இங்க என்ன நடக்குது? என் அப்பா எங்க இருக்காரு? Ouch. Oh. நேத்தன், எல்லாரும் எங்க இருக்கீங்க? இந்த நாள் ரொம்ப அழகா இருக்கு.
ஹக்ஸ்லி, அப்பா என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடைச்சிட்டா. என்ன மன்னிச்சிருமா. எல்லாம் முடிஞ்சிருச்சா? என் பொண்ணு குணமாயிட்டாளா? நம்ம ஜெயிச்சிட்டோம்ல? எனக்கு என்னவோ இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சிட்டோன்னு தான் தோணுது.